Hello friends, welcome to Cute Aari. Basic and advanced level கிளாஸுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன தேவைன்றதை நாங்கள் பார்ப்போம். ஆரி ஒர்க் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணும்போதே இந்த பொருட்களும் கையில் இருந்தால் நீங்கள் ஈஸியாக அடுத்தடுத்த ஸ்டிச் போட்டு கொண்டு போகலாம். ஆரி ஒர்க் செய்கிறதுக்கு எங்களுக்கு முழு உதவியாக இருக்கிறது ஆரி ஸ்டாண்ட் தான். ஆரி ஸ்டாண்ட் வந்து கட்டாயம் வேண்டுங்க எல்லாரும். ஆரி ஸ்டாண்ட் ஒயிட் கலர்லேயும் இருக்குது, மற்ற நார்மலாகவும் இருக்குது. அந்த ஒயிட் கலர் வந்து நிறைய நாள் பாவிக்கும். நெக்ஸ்ட்டு ஃப்ரேம் தேவை. ஃப்ரேம் வந்து வேண்டும் போது பார்த்து வேண்டணும். 18 இன்ச்சு ஃப்ரேம் வேணுங்கோ. விட்டம் வந்து 18 இன்ச். இந்த ஸ்டாண்டும் 18 இன்ச்சு ஃப்ரேம் போடக்கூடிய மாதிரி இருக்கும். மற்ற ஸ்டாண்டில் 16 இன்ச்சும் போடலாம், 18 இன்ச்சும் போடலாம். என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே கட்டாயம் ஃப்ரேம் வேண்டுங்க. கையில் வச்சு போடுறதுன்றது கஷ்டம். ஆரி ஒர்க் ஸ்டார்ட் பண்ணும்போதே ரொம்ப கஷ்டமான்ற ஒரு எண்ணம் வந்துடும். ஃப்ரேமை சுற்றி யூஸ் பண்ணுறதுக்கு இந்த நாடா ஒன்று வேணுங்க. ஃப்ரேம் சுற்றுற நாடான்னு கேட்டால் கடையில் தருவாங்க. அடுத்தது கார்பன், ஒயிட் கலர் ஒன்றும் எல்லோ கலர் ஒன்றும். மார்க்கிங் பென்சில் 2 கலர் வேணுங்க, ஒயிட்டும் வேணுங்க, எல்லோவும் வேணுங்க. கட்டர் ஒன்று, ரேசிங் பேப்பர் ஒரு ஷீட்டை வேணுங்க. படங்களை நீங்கள் பார்க்குற படங்களை கீறி எடுத்து வச்சுக்கொள்ளலாம். பிறகு அதை கார்பன் வச்சு கீறி எடுக்கலாம். அளவுகளை அளந்து மார்க் பண்ணுறதுக்கு மெஷர்மெண்ட் டேப் ஒன்று தேவை. க்ளூ வேணும், ஃபேப்ரிக் க்ளூ வேணுங்க, சின்ன ஒரு ஃபேப்ரிக் க்ளூ வேணுங்க. இந்த க்ளூவும் யூஸ் பண்ணலாம். த்ரெட் கட் பண்ண ஒரு த்ரெட் கட்டர் ஒன்று வேணும். தையல் ஊசி பெரிய கண் உள்ளதாக பார்த்து வேண்டுங்க. ஒரு 10 நூல் ஸ்டாண்ட் வந்து கோக்கக்கூடிய மாதிரி இருக்கணும். நாங்கள் ஃப்ரெஞ்ச் நோட் அது போடுறதுக்கு தேவைப்படும். இது அயன் நீடில். த்ரெட் ஒர்க் பண்ணுறதுக்காக இந்த அயன் நீடில் யூஸ் பண்ணுறது. பீட் கோக்குற நீடிலும் அயன் நீடில் மாதிரி தான் இருக்கும். ஆனால் அந்த விளிம்பில் வந்து சரியான மெல்லிஸாக இருக்கும். இது வந்து சர்தோசி நீடில். கோட் நீடில்னு சொல்லுவீங்கன்னா அதோட நுனிப்பகுதி வந்து சரியான ஒரு தின்னாக இருக்கும். நெக்ஸ்ட்டு துளிப் நீடில். இந்த நீடில் வந்து 13ஆம் நம்பர் 14ஆம் நம்பர் த்ரெட் ஒர்க்குக்கும் 23ஆம் நம்பர் 24ஆம் நம்பர் பீட் ஒர்க்குக்கும் யூஸ் பண்ணுறது. பிகினர்ஸுக்கு இந்த நீடில் வேண்டாம். ஃபர்ஸ்ட் நீங்கள் அயன் நீடிலில் பழகுங்கோ. இது பைப்பிங் த்ரெட் அட்வான்ஸ் லெவலுக்கு தேவைப்படும். என்னென்ன த்ரெட் வேணுமென்று பார்ப்போம். தையலுக்காக யூஸ் பண்ணுற நார்மல் காட்டன் த்ரெட் ஒன்று எடுங்கோ, பேசிக் முதல் பழகிறதுக்கு. அடுத்தது ஸ்லிக் த்ரெட். இது வந்து டபுள் பில் பிராண்டில் இருக்குது. ராயல் பிராண்டும் கொஞ்சம் நல்லா இருக்கும், நல்லா பாவிக்கும். மினிமம் 4 கலர் எடுங்கோ. அடுத்தது சரி த்ரெட். A1 மம்தா பிராண்டு த்ரெட் எடுங்கோ. இது இல்லாமல் வேறு எதுவும் வேண்டுன்னா அந்த நுனி பகுதியை வந்து பிரித்து பாருங்கள். அதில் கொட்டன் த்ரெட் மாதிரி இருக்கிறத பார்த்து வேண்டுங்க. நரம்பு மாதிரி இருக்கிறத வேண்டாதீங்க. இந்த சரி த்ரெட்லேயும் கலர்ஸ் ஒரு குறைஞ்சது 4 கலர்ஸ் வேண்டுங்க. நீங்கள் டிசைன் போடும்போது கொஞ்சம் அழகாக இருக்கும், உங்களுக்கும் ஒரு ஆர்வமாக இருக்கும். இல்லை கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னா பரவாயில்லை, கோல்ட் கலர் சரி மட்டும் வேண்டிக்கொள்ளுங்க. இது சுகர் பீட்டுலேயும் நிறைய கலர்ஸ் இருக்குது. எல்லோ கலர், இது பியூர் ஒயிட் கலர், இது க்ரீன் கலர். சின்ன சைஸில் இருக்கும். உங்களுக்கு பிடிச்ச கலரில் சின்ன சின்ன பேக்கெட் 4 வேண்டிக்கொள்ளுங்க. இது கட் பீட், டியூப் பீட்டுன்னு சொல்லுவீங்கன்னா. இதுலேயும் சைஸுகள் இருக்குது. சின்ன சைஸ், மீடியம் சைஸ், கொஞ்சம் பெரிய டியூப் மாதிரி பெரிய சைஸ். அடுத்து சம்கி, இதை சீக்வன்ஸுன்னு சொல்லுவீங்கன்னா. இதுலேயும் சைஸுகள் இருக்குது, சின்னலேருந்து பெருசு வர டிஃப்ரெண்டான ஷேப்பும் வருது. உங்களுக்கு பிடிச்ச கலரில் வேண்டிக்கொள்ளுங்க. இது குந்தன் ஸ்டோன், அதாவது ஸ்டோன்னு சொல்லுவீங்கன்னா. இது ஒவ்வொரு ஷேப்லேயும் ஒவ்வொரு சைஸ்லேயும் வரும். கிளிப் ஸ்டோன், கவர் ஸ்டோன், இப்படி டிஃப்ரெண்ட்டாக இப்போ புதுசாக வந்து கொண்டு இருக்குது. திலகம் ஷேப், ஐ ஷேப், ரவுண்ட் ஷேப், அப்படி நிறைய சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் வேண்டலாம்.
கலர்ஸும் எல்லா கலர்லேயும் இருக்குது. நீங்கள் பார்த்து உங்களுக்கு பிடிச்ச கலரில் 2-3 சைஸும் டிஃப்ரெண்ட்டான ஸ்டோனும் பார்த்து வேண்டுங்க. உங்களுக்கு அதை டிசைன் போடும்போது, அதாவது அதை வச்சு நீங்கள் ஆரி ஒர்க் செய்யும்போது உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு க்ரியேட்டிவ் வரும். பார்த்து வேணுங்க. சின்ன சின்ன பேக்கெட் வேண்டினா காணும். இது ஸ்டோன் செயின். இதில் கலர்ஸ் இருக்குது. பேர்லோட சேர்ந்த செயினும் இருக்குது. 1 மீட்டர் காணும். நெக்ஸ்ட்டு நாங்கள் என்னென்ன பீட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம்னு பார்ப்போம். 2mm இருந்து 2mm, 3mm, 4mm, 5mm சைஸில் ஒவ்வொரு பீட்டுகளும் இருக்குது. பீட்டுன்ற சைஸ் பாருங்க. இது 2mm பீட், இது 3mm, இது 4mm, இது 5mm. அப்படி சின்ன சின்ன சைஸ் வித்தியாசத்தில் பீட்டுகள் இருக்குது. எங்களுக்கு என்ன சைஸ் தேவையோ அந்த சைஸ் சொல்லி வேண்டலாம். சின்ன சின்ன பேக்கெட்டுகளும் இருக்குது. இப்படி பஞ்சாவும் வேண்டலாம். ப்ளவுஸ் ஒர்க்கு நீங்கள் தொடங்கிட்டீங்கன்னா அப்படி பஞ்சா வேண்டி வச்சுக்கொள்ளுங்க. இந்த பீட் வந்து எல்லா கலர்ஸ்லேயும் எடுக்கலாம், எல்லா சைஸ்லேயும் இருக்குது. இது கோதுமை பீட்டுன்னு சொல்லி சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் இருக்குது. இது ஹாஃப் பீட், பாதி வந்து முத்து மாதிரியும் பாதி ஃப்ளாட்டாகவும் இருக்கும். இது ட்ராப் பீட். இதில் இதுவும் சின்ன சைஸ், இதுவும் சைஸ் பாருங்க. சைஸ் வந்து சின்ன சைஸ்லேருந்து எவ்வளோ பெரிய சைஸ், இதை விட பெரிய சைஸும் எடுக்கலாம். அடுத்தது சர்தோசி. சர்தோசிலேயும் எல்லா கலர்ஸும் கிடைக்கும். இது பிங்க், ப்ளூ, கோல்ட் கலர், க்ரீன் கலர், எல்லா கலர்லேயும் சர்தோசி வேண்டலாம். சர்தோசி 3 வகையாக இருக்குது. ஒன்று வந்து சாதின்னு சொல்லி சரியான மெல்லிஸு. இதை ஸ்டிச் பண்ண அந்த ரொம்ப தின்னாக இருக்கிற வூட் நீடில் யூஸ் பண்ணுவோம். 2வது வகை நக்ஷின்னு சொல்லுவினோம், கட்டிங் நக்ஷின்னு சொல்லுவினோம். நல்லா ஷைனிங்காக பெருசாகவும் இருக்கும். 3வது வகை வந்து கோரான்னு சொல்லுவினோம். இது எம்போஸ் நாங்கள் செய்யும்போது அதுக்கு பைப்பிங்காக கூடுதலாக இதைத்தான் யூஸ் பண்ணுவோம். அடுத்தது வந்து மிரர். இதுலேயும் 2 வகை இருக்குது. நார்மலாக நாங்கள் பாவிக்கிற மிரர், மற்றது பிளாஸ்டிக் மாதிரி இருக்கும். சதுரம், வட்டம் 2லேயும் சின்ன சின்ன பேக்கெட் வேண்டுங்கோ. லக்ஷ்மி கோயின் 4 வேண்டுங்கோ. ஒயிட் கலர் பப்ளின் க்ளாத் 2 மீட்டர் வேண்டுங்க. ஓகே, ஆரி ஒர்க்குக்கு என்னென்ன மெட்டீரியல் தேவைன்ற எல்லாம் பார்த்தாச்சு. இவ்வளவு மெட்டீரியல்ஸும் வேண்டி வச்சுக்கொண்டு ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்போ உங்களுக்கு ஒரு டென்ஷன் இல்லாமல் அந்த ஒர்க்கை வந்து முடிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். தேவையான மெட்டீரியல்ஸுன்ற நேம் லிஸ்ட் வந்து நான் இதில் தாரேன். உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இது. தேங்க்யூ ஸோ மச். ஆரி ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் தான் இந்த வீடியோ பார்ப்பீங்க. எல்லாருக்கும் ஆல் த பெஸ்ட்.